கூடிய இளையம் சகி பிழையாமை குடிகிடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றாய் என்று ஏடியவானோர் சேரு திருமுல்லை பாகிலாய் திருப்புகழ் விருப்பான் பாடியாடியேன் படுதுய களையார் பாசுபதா பரந்துடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதும் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி பண்ணப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை சொன்ன பொன்னேற்றற்கே சென்று மூதாய் போத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் பொறகால காம பொறாண்டு சேலும் கயலும் திளைக்கும் நீர் இருவாவடு துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோ அறிவை பொய்யாததே சேபிக்க வந்த என் இந்திரன் செங்கண்மால் எங்கும் திசை திசையென குவி கபர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கூத்தாடும் ஆபிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாபிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேகே. ஆலமே அமுதமாக உண்டு வானவர் கழித்து காலனை மார்க்கண்டற்கா காய்ந்தனை அடியேற்கின்ற நாளனின் புகழே ஆக வேண்டும் நான் மறுகளேற்றும் சீலமே அளவாய் சிவபெருமானே என்றார். பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கள்ளல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி பாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலியே திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி சீலனிகள் மூல ஆகமுப்பொருள் ஒன்றொன்றாகி திறம்புதார் நாளனிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமவாதம் குளித்திட வதியமா வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். அரகர நம பார்வதி பதயே அரகர மகாதேவ சிற்றபேசா சிவசுதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியம். அரகர நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான திருக்கோயிலிலே திரளாக கூடியிருக்கின்ற புனிதர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருவிளையாடற் புராண நற்சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கி இருக்கிறது. ஆசிரியர் பரஞ்சோதியார் நமக்கு அருளி செய்த அற்புத காப்பியம் திருவிளையாடற் புராணம். பெரிய புராணத்திற்கு அடுத்தபடியாக திருவிளையாடற் புராணமும் அதன் பின்னர் கந்த புராணமும் அந்த வரிசையிலே நமக்கு பெரியவர்கள் நாமெல்லாம் படித்து உணர்ந்து பயன்பெறுமாறு ஆணையிட்டுள்ளார்கள். அந்த வகையிலே நாம் திருவிளையாடற் புராணத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். 3 காண்டங்கள். முதல் காண்டமாகிய மதுரை காண்டத்திலே நாம் 16 படலங்களை சிந்திக்கும் வாய்ப்பை திருவருள் நமக்கு தந்திருக்கிறது. இன்று நம்ம சிந்தனைக்குரியது 17வது படலம், மாணிக்கம் விற்ற படலம். 16வது படலம் வேதங்களுக்கு பொருள் அருளி செய்த படலம்.
வேதத்திற்கு பொருள் அருளி செய்த படலம். அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய தேவாரத்தில் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த படலத்தை நமக்கு திரு ஞானசம்பந்த பிரபு தேவாரத்தில் ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறார். மங்கையர்க்கரசி வளபர்கோன் பாவை பரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பணி செய்து நாள்தோறும் பரவ உங்களல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. உங்களல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னுடும் அமர்ந்து அளவாயாவதும் இதுவே. நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னுடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே என்று திரு ஞானசம்பந்த சுவாமிகள் மதுரையில் அடையாளம் காட்டுகின்ற போது அற்புதமாக வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்தை நினைவூட்டுகிறார். இன்று நாம் காண இருப்பது மாணிக்கம் விற்ற படலம். 64 திருவிளையாடல்களே நம்முடைய சொக்கநாத பெருமான் வியாபாரியாக 3 இடத்துல நமக்கு காணப்படுகிறார். இங்கே மாணிக்கத்தை விற்கிற வியாபாரியாக வருகிறார். கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய பாண்டிய மன்னனுடைய அந்த அரசாட்சியினுடைய அருளை காட்டுவதற்காக பானபத்திரர் பொருட்டு விறகு விற்கிறார். அந்த வியாபாரியா சாமி வர மாணிக்கம் ஒரு பக்கம், விறகு ஒரு பக்கம். மாணிக்கம் உயருது, விறகுக்கு ரெண்டையும் சாமி விற்கிறார். நடுவே வளையல் விற்கிறார். வளையல் விற்றப்படும். ஆக 3 வகையான வியாபாரம் நம்ம சாமி 64 திருவிழாவில் 3 வியாபாரிகள் இருக்கிறார். மாணிக்கத்தை விற்பதும், விறக விற்கிறதும், வளையல் விற்கிறதும் அடியாறு பொருட்டா செய்யார். அந்த வகையிலே சுவாமி மாணிக்கத்தை விற்கிறார். அவரோ மாணிக்கம், சிவருமானே மாணிக்கம். இப்பொன்னி இம்மணினி இம்முத்துனி இறைவன்னி ஏறூர்ந்த செல்வன் நீங்கிறார். இம்மணினி மாணிக்கம். இம்மணி என்பது மாணிக்கம். சுவாமிய மாணிக்கம்னு நம்முடைய பெரியவர்கள்லாம் 9 நவரத்ன மணிகள்ல மாணிக்கம் நல்ல தலை சிறந்த ஒரு. எனவே நம்முடைய பரமேஸ்வரனுடைய புகழை பேசுகின்ற அருளாளர்கள் பரமேஸ்வரனே மாணிக்கம்ங்கிறாங்க. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிடிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லார் இனி யாரை நினைக்கேனே. சுந்தரமுசாமியுடைய சுந்தரத்தமிழ். ஆக மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமேங்கிறார். ஆக அப்பெருமானே மாணிக்கம். அவர் என்ன செய்கிறார்? மாணிக்கத்தை விற்கிறதுக்கு மதுரைக்கு வரார். அந்த நயம் பாருங்க. அடியார்களுக்காக என்னெல்லாம் சுவாமி செய்கிறார் பார்ப்போம். இந்த மாணிக்கத்தை ஏன், எப்பொழுது, எங்கே விலை பேசுகிறார்? மாணிக்கம் மாத்திரமா மற்ற நவமணிகளையும் விற்க வருகிறாரா? இதெல்லாம் இங்கு எழும்புகின்ற வினாக்கள். அதற்கு விடையை நாம் படலத்தின் மூலமாக காணலாம். சுகந்தவார் பொழில் மதுரையம் பெருமான் தன துணைத்தாள் உகந்தவாறு கண்ணுவ மணி முனி முதல்லோதும் அகந்தவாத பேரன்பருக்கு அருமறை பொருளை பகர்ந்தவாறு இது அருமறை பொருளை பகர்ந்தவாறு இது பகர்ந்தவா பகர்வாம்
கண்ணுமுனி மொழியும் இவர்களுக்கெல்லாம் மதுரையில் இருக்கிறானே எம்பிரான், சுகந்த பார்வடியில் மதுரை எம்பெருமான் இருக்கிறாரே அவர், கண்ணுமுனி முதலிய மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர்கள் அன்பினுடைய அளவை அளக்க முடியாத அந்த அன்புக்காக அருமறை பொருளை உபதேசம் செய்த படலம் இதுவரை கண்டோம். இனி மாணிக்கம் விட்ட மாணிக்கம் பகர்ந்தவா பகர்வாம், இனி மாணிக்கம் விட்ட செய்தியை சொல்லுவோமா என்று ஆசிரியர் நமக்கு சொல்கிறார். சூத மகரிஷி சொல்வது போல, அண்ணாழ்வையின் வீரபாண்டியர்க்கு அணங்கு அணைய மின்னராள் ஐம்போகமும், மின்னனாருள் ஐம்போகமோ விளை நிலமனைய பொன்னனார் பெரு காளையர் ஐங்கனை புத்தேள் என்ன வீரினார் வான்பகிர்க்கு எழு களை என்ன. பாண்டியன் அவருடைய திருநாமம் வீரபாண்டியன். இந்த படலாம் வீரபாண்டியர் ஆட்சியிலே நடைபெற்றது. இந்த செய்தி வீரபாண்டியருக்கு அரசமாதேவி ஆகிய மகாராணி தவிர பல மனைவிகள் இருந்தார்கள். அந்த மனைவிகள் மூலமாக எண்ணற்ற புத்திரர்கள் அவர் பெற்றார். ஆனால் அவர்களெல்லாம் வான் பயிருக்கு எழு களை என்ன, நல்ல உயர்ந்த பயிருக்கு நெல் பயிருக்கு களை வந்தது மாதிரி அந்த பத பத பதன்னு எத்தனையோ பிள்ளைகள் மன்னருக்கு நேர்மானார் வழியில் செல்கின்ற புத்திரர்களை அவர் பெற்றுவிட்டார். ஆனாலும் மகாராணி பாண்டிமாதேவி வீரபாண்டியன் மனைவி பட்டத்து அரசி, அவளுக்கு குழந்தை. ஆகவே அதுக்காக என்ன செய்யணும் பாருங்க, பின்னரும் பெரில் குமரனை பெறுவது கருதி மன்னனும் குலத்தேவியும் ரெண்டு பேரும் எங்க போறாங்க பாருங்க. கயற்கனி மணாளன், அங்கேற்கனி மணாளன் சோமசுந்தர பெருமான் கோயிலுக்கு போறாங்க. கயற்கண்ணி மணாளன் தன்னை நோக்கி, சுக்கநாதரையும் மீனாட்சியும் ரெண்டு பேரையும் நோக்கி தவம் செய்றாங்க. என்னென்ன விரதம்? அட்டமி, சதுர்த்தசி, மதிவாரம் பௌர்ணமி, சதுர்த்தசி, அட்டமி திதி, இவையெல்லாம் விரதம் இருக்கிற நாட்கள். இன்ன நோன்பு நோற்று ஒழுகுவார் இறைவர் இன்னருளால். இப்படி பல மாதங்கள் பல வருஷங்கள் அங்கேற்கண்ணி மணாளனை நோக்கி தவம் செய்கிறார்கள். யாரு? மகாராஜா மாத்திரமா இல்ல, மன்னனும் குலத்தேவியும் இதெல்லாம் அவர் வழிகாட்டுகிறார்கள். சுவாமி வழிபாடு செய்கிற போது தம்பதிகளா சென்று வழிபாடு பண்ணணும். நீங்க போயிட்டு வாங்க, இல்லை நான் சீரியல் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னா அது இந்த காலத்தினுடைய கொடுமை. கணவன் கோயிலுக்கு போனா உடன் வந்துடணும், மனைவி கோயிலுக்கு போனா கணவன் உடன் வந்துடணும். இங்க பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பாரு. மன்னனும் குலத்தேவியும் இவ்வாறு ஒழுகுகின்ற நாளிலே இறைவர் இன்னருளால், சொக்கநாத பெருமான் அருளால ஒரு அற்புதமான மகன் அங்கே உதயமாகிறான். சிறிது நாள் கழித்து அகன்ற பின் கங்கையில் சிறந்த மறிவிலா வடமீன் புரை கற்பினாள். வயிற்றில் குறிய ஆலவித்து அங்குரம் போன்று ஒரு குமரன் நிறையும் நீர் உலகுக்கு அருள்குடை நிழற்ற வந்து உதித்தான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அவர்கள் விரதம் பலன் கொடுத்தது. இங்கே எப்படி கங்கையில் சிறந்த மறுமிலா வடமீன் உரை கற்பினாள். இந்த மனைவி எப்படி அருந்ததிக்கு எப்படி கற்புக்கரசியோ அதுபோல கற்புடையவள். வடமால் வடதிசையில் இருக்கிற மீனாகிய அருந்ததி நட்சத்திரம் போல வானத்துல அருந்ததி வடபக்கம் இருக்கும். வடவால் மீன் புரை கற்பினாள். அந்த வடவால் இருக்கிற மீனாகிய அருந்ததியை போல கற்புடையவள், கற்புக்கரசி அருந்ததி. ஆகவேதான் நாம் எல்லாம் கல்யாண வீடுகள்ல பார்த்தா அருந்ததி பார்த்தல், அம்மை மிதித்தல். கணவனும் மனைவியும் திருமங்கல்யம் பூர்த்திய பிறகு வானத்தை நோக்கி இதோ பார் என்று அந்த குருநாதர் காட்டுவார். அருந்ததி நட்சத்திரம் போல மனைவி கற்புடையவளா இருக்கணும்னு காட்டுறார். புதுப்பெண் மாதிரி அதுக்கப்புறம் அம்மி கணவன் அழகு.
நீ ஒழுங்கா இல்ல, ஒழுக்கம் தவறுனா இந்திரன் போல கல்லாயிருவ. மனைவிக்கு துரோகம் பண்ணினா நீ கல்லாயிருவ. அம்மி மிதிக்கு. மனைவிக்கு அருந்ததி, கணவனுக்கு அம்மி. ஒழுங்கா இருங்க ரெண்டு பேரும். ஒருவருக்கொரு நேசமா இருக்கணும், எங்கேயும் திரும்பக்கூடாது என்று காட்டக்கூடிய சடங்கு அந்த சடங்கு. அதெல்லாம் கிடையாது. சப்ரிசாப்ஸ்ல இதெல்லாம் எங்க இருக்கு? பூரா 199 சப்ரிசான கல்யாணம் நடக்கு. கோயிலே இது கிடையாது. கோயில நடக்கிற கல்யாணத்திலையும் கிடையாது. ஆகவே இந்த நல்ல உயர்ந்த பண்புடைய சடங்குகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது நம்மால. அந்த அருமையான கற்புக்கரசிக்கு அருந்ததி போன்ற அதைத்தான் 10 ஆண்டு வயது பிராயமுடைய முக்களாலிங்கர் தன் இல்லத்திலே தன் தாயார் அடியார் பெருமளுக்கு அமுது விட்டோன்னு சந்தோஷமா பாடுற. அருந்ததி என் நம்மை அடியவர்களுக்கு என்றும் தெரிந்த அமுதளிக்கும் செல்வி பொருந்தவே ஆனந்த கூத்தர் அகமகிழ தொண்டு செய்யும் மானம் தபாத மகிழ். மாதவ சிவஞான சுவாமிகள் சிறு வயசுலேயே அம்மா அப்பாவுக்கு ஒரு மாலை போன்றார். பார்த்தீங்களா? அழியாத மாலை. 100 வருஷம் ஆச்சு, இந்த மாலை வாடவே இல்லை. அப்பாவுக்கு அம்மாவுக்கு. எங்க அம்மா யார் தெரியுமா? அருந்ததி என் நம்மை. பாட்டு கருத்து உங்களுக்கு தெரியும். இதோட 99 நான் சொல்லியிருக்கேன் இந்த பாட்டை. ஆகவே அந்த அம்மை அருந்ததி போல இவளும் அருந்ததி போல. அப்படி ஒரு அருமையான வாழ்க்கண்டத்துல அழகான ஒரு ஆலமரத்துக்கு விதை வந்தது போல அந்த பாண்டியர் குலம் தழைப்பதற்கு ஒரு குமரன் அருள் கூடை நிலற்ற வந்து உதித்தான். மற்ற மனைவியர் பால் கிடைச்சவன் களை பயிருக்கு களை மாதிரி வந்துட்டாங்க. ஆனா அரசமாதேவியினுடைய வயிற்றில் வந்த புத்திரன் செங்கோல் ஓச்சுகின்ற சிறந்த மகனாக அவதாரம் செய்தான். அத்தனி சிறு குமரனுக்கு அகங்களி சிறப்ப மெய்த்த நூல்முறை சாதகம் வினை முதல் விளையும் வைத்த நான் பொலி பெய்து நாள் மன்னவன் ஊர் வந்து ஒத்த நாள் வர வேட்டை புக்கு உழுவை கோள்பட்டான். விதியை வெல்ல முடியுமா? ஊழில் பெருவெளி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் வந்துடும் திருக்குறள். நம்ம ஊழியாகிய வினைய மீற நம்மளால முடியாது. நம்ம என்னதான் குட்டிக்கரணம் பட்டாலும் அது முதல்ல வந்து நின்று மற்றொன்று சூழினும் தான் வந்துடும். நம்மளால சொல்ல முடியாது அடுத்து என்ன நடக்குன்னு சொல்ல. அது ஊழ். அந்த ஊழ் மன்னனுக்கு வந்துச்சு. என்ன நடந்தது? ஒரு நாள் வேட்டை புக்கு அந்த தன் மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாம் காப்பாற்று. தன்னால நாட்டு மக்களுக்கு தீங்கு வரக்கூடாது, தன் சுற்றத்தாரால தீங்கு வரக்கூடாது, பகைவர்களால தீங்கு வரக்கூடாது, விலங்குகள் மிருகங்களால தீங்கு வரக்கூடாது. 5 வகையான பகைகளை மன்னன் அறுத்து எறிய வேண்டும். அதற்காக நாட்டில் காட்டுக்குள் இருந்து மிருகங்கள்லாம் வந்து மகாராஜா நீங்க வேட்டையாடணும்னு சொல்லி சொன்ன உடனே வேட்டைக்கு போயிட்டாச்சு. ஆனால் ஊழ் வந்து என்ன செய்து பாருங்க, வேட்டை புக்கு உழுவை கோள்பட்டான். ஒரு புலி அடித்தான். உழுவையாகிய புலி மகாராஜாவை ஜாக்கிரதையா இருந்தான். பின்னலிருந்து பாவம் இளவரசன் தந்தை இல்லை, முடி சுட்டணுமே, என்ன செய்யுது பார்ப்போம். வேங்கை வாய்ப்படு மீனவன் விண் விருந்தாக விண்ணுலகத்துக்கு விருந்தா போயிட்டாரு மகாராஜா. பாங்கு நூல் மருங்கு எற கரமார்பு எரிந்து பட்டத்து மகாராணி அப்படி அழுகிறான். மார்பில் அடிச்சு அடிச்சு அழுகிறான். ஆரம் தாங்கு கொங்கை சாந்து அழிந்திட அந்த உடம்புல அணிஞ்சிருக்கிற சாந்தி குங்குமம் அதெல்லாம் கரைஞ்சிச்சு. தடங்கள் முத்து இறைப்ப கண்கள் இருந்து முத்து முத்தா கண்ணீர் எங்க மாதர் பொன்னகருளார் யாபரும் இறங்க. ஊர் மக்கள் எல்லாம் அழுகிறாங்க. நல்ல மரம் வீரபாண்டிய ராஜா போயிட்டாரே. மக்கள் எல்லாம் இந்த சமயத்துல பாருங்க நல்ல சான்ஸ் கிடைச்சுன்னு சொல்லி
மற்ற வேலை காம கிழத்தியர் பெருமைந்தர். பிற மனைவிகள்கிட்ட அந்த களை போல வந்த பயக இருக்காங்களே, அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? இதுதான் சரியான சமயம் என்று சொல்லி அற்ற நோக்கி இது அமையம் என்று ஆனை மா ஆதி உற்ற பல்பிற பொருள்நிதியெல்லாம் பொருள்நிதி ஒன் கலனோடும் கொற்றமோடியும் கவர்ந்தனர் கொண்டு போய் மறைந்தார். பொக்கிஷத்தை பூரா கலாட்ட. அதுல முக்கியமானது கிரீடம். கிரீடம் இருக்கு பத்தியா, நவரத்னங்களானது எல்லாம் பொன்னையும் பொருளையும் இவங்க அழுதுட்டு கிடக்காங்க. எல்லாம் கொண்டு போய் மறைந்தார். ஒரு பேரா இந்த ஊர் இல்லை. மன்னன் ஆணையாறு ஒழுகிய மந்திர கிழவர் மின்னுமேலே இளங்குமரனை கொண்டு பின்னடைந்த தென்னர் கோமார்க்கு இறுதியில் செய்வினை நிரப்பி அன்ன காதலர்க்கு அணி முடி சுட்டுவான் அமைந்தார். குமரனை கொண்டு, மகனை கொண்டு ஆராய்ச்சி